அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி திருமணம் ஆகலை. ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் இல்லாமல் இருந்தால் தாங்க திருமணம் ஆகாது. 35 வயசு 40 வயசு சுக்கிரன் அவருடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் லேட் ஆகும். நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நடக்கும், ஆனால் லேட் ஆகும். அப்போ இந்த சுக்கிரனுக்கு பார்த்திங்கன்னா எத்தனையோ வழிபாடுகள் இருக்குது. கஞ்சனூர் போயிட்டு வாங்க, சுக்கிரனுக்கு இந்த பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த திருச்செந்தூரில் ஒரு அதிசயம் இருக்குது. என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த திருச்செந்தூரில் 3 விதமாக முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறார். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம், ஆடி மாதம், இந்த 4 மாதங்கள் குருவாகவும், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் செவ்வாயாகவும், தை, மாசி, பங்குனி, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த 4 மாதமும் சுக்கிரனாகவும் செயல்படுவார். அதனால தான் திருச்செந்தூரில் 3, அதாவது அந்த 3 தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளுமே நம்ம அங்கே போனால் பண்ணிடலாம். அதனால தான் மொத்தமாக திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படின்றது. அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு சுக்கிரன் தான் பிரச்சனைன்ட்டேன். அடுத்தது பணம், கையில் இருக்கிற கூடிய பணம் சுக்கிரன் தான். என்கிட்ட கையில் காசே தங்குறது இல்லைங்க. எப்போ கோயிலுக்கு போகணும், முருகனை எப்போ பார்க்க போகணும்? மார்கழி, தை, மாசி, பங்குனி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் போனீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஏன்னா பங்குனி மாதத்தில் அந்த மீன ராசியில் தான் சுக்கிரன் உச்சமாகிறார். அப்போ அந்த சுக்கிரன் உச்சமாகக்கூடிய மாதத்தில் சுக்கிரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணணும். எப்படி வழிபாடு பண்ணுறது? இப்போ நான் பிறந்த நட்சத்திரம் ஒன்று, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஒன்று, நீங்களும் நானும் ஒரே நாளில் போனால் பலன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு தாராபலன் வரக்கூடிய நட்சத்திரமான 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், அதாவது திருமண தடையை உடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா 6வது நட்சத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த 6வது நட்சத்திரத்தன்னைக்கு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம், திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போகணும். பங்குனி மாதம் வரக்கூடிய திருவாதிரை அன்னைக்கு போய் உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை தீபம் அங்கே ஏற்றணும். திருச்செந்தூரில் தீபம் ஏற்ற முடியறதில்ல. அதனால் என்ன பண்ணலாம், சுவாமிக்கு ஒரு 1/2 லிட்டர் நெய் வாங்கி சாமிக்கிட்ட கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கடலில் குளிச்சுட்டு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது ஏதாவது பெண்களுக்கு, அதாவது கன்னிப்பெண் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு, ஏன்னா கன்னிப்பெண்ணாய் தான் மனைவியாக முடியும். அப்போ சின்ன குழந்தைன்னா ரொம்ப குழந்தை இல்லை, ஒரு மீடியமாக ஒரு 15 to 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு ஸ்வீட்டு, ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போங்க. ஒரு 20 பேர்த்துக்கு அந்த மாதிரி ஸ்வீட்டை கொடுத்துட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கிரனால் ஏற்படக்கூடிய எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும். கண்டிப்பாக திருமணம் நடக்கும். சரிங்களா? இந்த மாதிரி எப்போ வழிபாடு பண்ணுறதுங்கிறது இருக்கு இல்லையா? அதுலேயும் இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வணங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனடியாக சுக்கிரன் உங்களுக்கு நல்ல படத்தில் வேலை செய்வார். அதேமாதிரி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எப்பவுமே எல்லாருக்குமே பிரச்சனையாக தான் இருக்கும், அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி. அப்போ சுக்கிரன் தான் கையில் வச்சுருக்கிற பணம். இன்றைக்கி சுக்கிரனே கிடையாது, கையில் யாரும் பணம் வச்சுக்கிறது இல்லை, எல்லாமே பேங்க் டெபாசிட் தான். 10 ரூபாயா இருந்தாலும் ஜிபே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். அப்போ இந்த பணம் நம்மக்கிட்ட தங்கணும். பங்குனி மாதம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் வரக்கூடிய பரணி, பூரம், பூராடம் வரக்கூடிய நாளில் முருகப்பெருமானை வணங்கி அங்கே கொண்டு போய் அதாவது ஒரு வெத்தலை பாக்கில் காணிக்க ஒரு 10 ரூபாய், 20 ரூபா, 100 ரூபா வச்சு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வீட்டில் பீரோவில் வச்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த பங்குனி மாதம் நீங்கள் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக பணம் வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தேவையில்லாத செலவுகள் வராது. முதல்ல நம்ம சம்பாதிக்கிறோம், தேவையில்லாத செலவு வர்றதுனால என்ன ஆயிடுதுன்னா சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்ம கையில் தங்காமல் போயிடுது. அப்போ இந்த தேவையில்லாத செலவுகளை குறைச்சி நம்மளுடைய பணத்தை நம்மளே பாதுகாத்து வச்சுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். கண்டிப்பாக செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.